ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நவம்பர் 14க்கான எபிசோடு இன்னொரு பார்ட் பார்க்கலாம். ஸோ அதுதான் இப்போ வந்து அந்த லவ் சிம்பிள்கான அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் சீரியஸாக போயிடும். ஸோ அருண் சார் அதான் வந்து விபி வைஸ் பிரின்சிபல் வந்து ஓகே ஒரு வார்னிங்கோட ஓகே இதுக்கு மேலே பண்ணாதீங்க, இது உங்களுக்கு ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லிடுவார். அது சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாலஜைஸ் லெட்டர் மட்டும் வந்து எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துரு தர்ஷிகா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆக்சுவலி வைஸ் பிரின்சிபல் முகத்தை கூட பார்த்து கூட இவங்க பேச மாட்டாங்க. அப்படியே குஞ்சிக்கிட்டே இருப்பேன், என்ன பாருங்க தர்ஷிகா அப்படின்னு சொல்லுவார் அருண். பட் ஆனால் அவங்க வந்து இல்லை சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டவுனாக அதோ கில்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அது நிஜமாவே அவங்க மாட்டிக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல, மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு அப்பாலஜைஸ் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னும் போது எனக்கு ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க, கை தூக்கிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவார் அருண். என்னன்னு கேட்டாக்கா வந்து இல்லை இது வந்து ஜெஃப்ரி அதாவது பிடி சார் வந்து இவங்களை ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே தான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்கும். அருண் வந்து சொல்வார், எதுக்கு இது என்ன விஷயம், இது டிசிப்ளின் ஸ்கூல் ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாக்லின். அப்புறம் இதில் பிடி சாருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அப்போ வந்து அவரையும் பனிஷ் பண்ணணும் அப்படின்னும்போது இது வந்து அந்த இடத்துல வந்து பிரின்சிபல் பேசியிருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த விஷயத்தை வந்து ரெஸ்ட் ரூமில் அட்ரஸ் பண்ணும்போதே இதுக்கெல்லாம் நீங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு நான் ஆல்ரெடி பர்மிஷன் கொடுத்துட்டேன்னு சொன்னதே வர்ஷினி மேடம் தான். ஸோ இந்த இடத்துல இவர் வந்து ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ப்ளஸ் அது பிடி சார் ஏன் கொடுக்கணும், நான் தான் அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி சொல்கிறேன் அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற விதம் வந்து பார்த்தா வர்ஷினி மேடம் சொன்னதில் ஸ்ட்ராங்காக இல்லையோ, இல்லைனா வந்து அருண் வந்து அதை யாரையுமே பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெஃப்ரி சொன்னதை கரெக்டாக அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து என்ன சொல்கிறது, யாரையும் பனிஷ்மெண்ட் பண்ணி அதை ஒரு பிரச்சனையாக்கி அந்த அந்த ஸ்கூல் இஷ்யூன்னு இப்போ ஏதோ பெருசாச்சுன்னா இவர் கேப்டன்சிக்கு பிரச்சனை வந்துருமோன்ற மாதிரி திருப்பி ஒரு சேஃப் கேம் ஆடுறாரோ, எல்லா இடத்துலையுமே சட்டிலாக போயிடலாம், அப்படியே பிரச்சனையே இல்லாமல் அதை அப்படியே செட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அது ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் போது டிசிப்ளினரி ஆக்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ பிடி சார் வந்து பண்ணுன்றதுல தப்பு இல்லையே. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வார்ன் பண்ணி மட்டும் விடாமல் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அடுத்து அது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு லாஜிக்கான விஷயம் தான். ஸோ இது ஜாக்லின் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது வந்து அருண் ஒத்துக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஜாக்லின் வந்து ஒரு ஒப்பீனியன்னு சொல்லி அது மாதிரி பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அருண் முடியாதுன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஸோ அவங்க வந்து அவங்களோட அந்த ரிசைன் பண்ணிவிடுவாங்க அவங்க ஜாபை. சரி ஓகே சார், இனிமேல் எந்த டிஸ்கஷன்லேயும் என்னை கூப்பிடாதீங்க, நான் வந்து என் வேலையை செஞ்சுட்டு சமைக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படிங்கிற மாதிரி. ஏன் இப்போ என்னாச்சுன்னா இல்லை சார் ஒரு ஒப்பீனியன் நீங்கள் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிடுறீங்க, அங்கே ஒரு ஒப்பீனியனும் சொல்ல முடியல. ஸோ நீங்கள் டிசைட் பண்ண அப்புறம் நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை இப்போ பிடி சார் கிளாஸில் போய் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா பண்ணல, அப்போ இந்த டிஸ்கஷன் வந்து பிரின்சிபல் ரூம் வரைக்கும் வந்துட்டதுக்கப்புறம் பிடி சாருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னும் போது அப்போ மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல வந்துட்டு அப்போ வந்து நான் எப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்லுவார். அப்போ ஏதாவது அன்னைக்கு வந்து தீபக்கும் ஜாக்லினும் பர்சனல் அட்டாக் அது பண்ணும்போது அங்கே எல்லாருமே அந்த கிளாஸ்ல தாங்க இருந்தாங்க. வைஸ் பிரின்சிபல் மட்டுமா இருந்தாங்க, பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அதுக்கப்புறம் வந்து தமிழ் டீச்சரும் இருந்தாங்க, ஏன் இவர் கூட இருந்தார், பிடி டீச்சரும் அவர் ஒரு பக்கம் தான் இருந்தார். ஸோ எல்லாருமே தான் இருக்கிற பட்சத்தில் இவர் என்ன சொல்வார்னா, அருண் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்கீங்க, அப்போ வந்து அதுவுமே தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது இவங்க சைட் இவங்க என்ன சொல்கிறீங்கன்னா பனிஷ் பண்ண வேண்டாம், ஆனால் பர்சனல் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நடத்துறீங்கன்னா, இல்லை அது எனக்கு கொடுத்த டாஸ்க்கு ஒரு மாரல் சயின்ஸ் டீச்சர் வந்து மாரல் வேல்யூஸ் சொல்லணும் போது அதை தான் நான் பண்ணேன், அப்போ வந்து அது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அவங்க ஜாப் வேணான்னு சொல்லிட்டு அந்த ஐடி எடுத்து வச்சிருவாங்க டேபிள் மேலே. அப்போது பிரின்சிபல் மேம் வந்து கேட்பாங்க, சரி ஓகே என்ன பிரச்சனை சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல சிவகுமார் வந்து பக்கத்தில் வந்து நிற்பார். இதில் என்னென்னா அருண் வந்து எதுக்கு வந்து ஜாக்லினை சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து இவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதாவது தீபக்கை பண்ணியிருக்காங்கன்னு வந்திருக்கு, அதை தான் நான் உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணுறேன், அப்போ நீங்கள் பண்ணதும் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை ட்ரிகர் பண்ணுவார். இந்த இடத்துல சிவகுமார் நிற்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது 1 hour எபிசோடில் காட்டலை, 24/7 நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது ஸ்டூடெண்ட் ஒஸ்ட் பிஹேவியர் டு வாட்ச்மேன் ஒன்று போட்டிருப்பேன். அந்த இடத்துல வாட்ச்மேனாக இருக்கிற சிவகுமாரும் போய் விபி சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துகிறாங்க ஒரு வாட்ச்மேன்னு சொல்லிட்டு, தொட்டு பேசக்கூடாது, இப்படி தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாரு, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த இடத்துல விபி சார் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதாவது ஒரு வாட்ச்மேனை ஸ்டூடெண்ட் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துறாருன்னு ஒரு வாட்ச்மேன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து இவங்க வந்து அது வந்து பெருசாக பேசலை. ஆனால் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் அதுவும் தீபக் சார் கொடுத்தாருன்னொன்னே ஜாக்லினை வந்து இவர் வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. இன்னொன்று நடந்திருக்கு 24/7 ஜெஃப்ரி பிடி டீச்சராக இருக்கிற பட்சத்தில் அவரையும் அவங்க யாரும் ரெஸ்பெக்டாக நடத்துறது இல்லையா, வாடா போடா அப்படி தான் பேசுகிறாங்க, பின்னாடி செய்கிறாங்க அப்படின்னும் போது அவருக்கான அந்த டீச்சர் வேல்யூவையும் கொடுக்கல. எப்படி சிவகுமாரை நடத்துகிறாங்களோ வாட்ச்மேன் அந்த மாதிரி தான் அவரையும் நடத்துகிறாங்க அப்படின்போது அவரும் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு விபி சார் கிட்ட. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து விபி சார் அட்ரஸ் பண்ணலை.
வெறும் ஜாக் சைடு ஜாக்குக்கு எதிரா வந்த கம்ப்ளைண்ட்ட மட்டும் வந்து என்ன சொல்றது? அ தீபக் சாருக்காக அட்ரஸ் பண்ணுது. இது வந்து 1 ஹவர் ஷோல காட்டல. அதனால தான் சிவகுமார் பக்கத்துல வந்து நிக்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. அவர் கூப்ட்டு, கூப்ட்டு தீபக் பேசுற மாரிலாம் காட்டுறதெல்லாம் இதுதான் அங்க நடக்குது. ஜெஃப்ரியும் கேட்டிருக்காரு அந்த இடத்துல. ஸோ இவங்க பிரச்சனைலாம் அட்ரஸ் பண்ணாம, இப்போ வந்து அருண் வந்து வைஸ் பிரின்சிபலா அத அட்ரஸ் பண்ணல. பாய்ஸ் டீமுக்கு ஜால்ராவா இருந்தத அட்ரஸ் பண்றாரு. ஓகேங்களா? அதாவது தீபக் சாருக்காக கேட்குறாரு. அதே சிவகுமார் சொன்னத கேட்கணும்னாலும் தீபக் சார கேட்கணும். அப்படி கேட்க மாட்டாரு. அப்புறம் ஜெஃப்ரி பத்தி பேசணும்னாலும், யார் ஜெஃப்ரி அப்படி பேசினாங்களோ அவங்கள தான் அட்ரஸ் பண்ணணும். பாய்ஸ் டீம். அது விஷாலோ மத்தவங்களோ யாரும் தெரியல. அப்போ நீங்க உங்களுக்கு யார அட்ரஸ் எந்த பிரச்சனைய இஷ்யூ பண்ணி யார வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தப்பா, அத மட்டும் செய்றீங்க. பிபி டீமும் வந்து இத இப்படி தான் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. ஏன் ஜாக்லினுக்கும், அருணுக்கும் போன அந்த கான்வர்சேஷன்ல சிவகுமார் சொன்னது, ஜெஃப்ரி சொன்னதையுமே வச்சிருக்கலாமே. அப்ப எல்லாருமே சேர்ந்து விபி சார் கிட்ட டைரக்ட்டா "ஏன் சார் நாங்க இத சொன்னோமே நீங்க அத கேட்கவே இல்லையே?" நீ அப்போ நீங்க அப்ப அத கேட்காம இத மட்டும் கேட்கிறீங்களேன்னு, அந்த இடத்துல ரவுண்டு கட்டுறாங்க எல்லாருமே அருண. பட் ஆனா அது நம்மளுக்கு காட்டல. இங்க ஜாக்லின் பேசிட்டே இருக்காங்க. அ அவங்க வந்து அருண் வந்து கேட்டது சரிதானேன்ற மாரி தான் 1 ஹவர் ஷோல காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம இது வர்ஷினி மேடம் கிட்ட பிரின்சிபல் கிட்ட ஜாக்லின் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது நடுவுல வந்து விபி பேசுறாரு. ஓகேங்களா? முதல்ல பேச விடுங்க. லிசன் தான் அவங்க வர்ஷினியும் சொல்றாங்க. இவங்களும் வந்து பாருங்க மேடம் பேச விடலன்னா நான் எப்படி பேசுறது? இப்ப அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தீபக் அந்த ஸ்டூடண்ட் வந்து கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்ற பட்சத்தில அவரு தான் ஃபர்ஸ்ட் என்ன பேசினாரு. பெர்சனல் அட்டாக் பண்ணாரு. ஆமா, அவரு என்ன சொன்னாருன்னா, ஓப்பனாவே சொன்னாரு. அது மாரி கத்துக்க நெறைய இருக்க பட்சத்தில, வாங்க நான் கூட கத்து தரேன். ஸ்டூடண்ட் கிட்ட இருந்து கூட கத்துக்கலான்னு கூட அவரு சொன்னாரு. ஸோ ஸ்டூடண்ட் கிட்ட இருந்து இது ஸ்டாஃப் கத்துக்கலாம் அப்படிங்கிறது ஓகே தாங்க. சின்னவங்க கிட்ட இருந்து பெரியவங்க கத்துக்கலாம் தப்பில்ல. ஆனா பெர்சனல் அட்டாக்கா ஒரு கிளாஸ் ரூம்ல அத சொல்லுவாங்களா? அப்படின்னும்போது அவர் செஞ்சது தப்பு தானே! ஒரு ஒரு டீச்சரா இருக்கிற பட்சத்தில இவங்க சொன்னது அவருக்கு பெர்சனல் அட்டாக். ஆக்சுவலி அது பார்த்தா டாஸ்க்ல இவங்க டீச்சர், அவங்க ஸ்டூடண்ட் சொன்னது தப்பு இல்ல. ஆனா அந்த டாஸ்க்லயே இவங்க ஸ்டூடண்ட் வந்து டீச்சர் அப்படி பேசுறது தப்பு இல்லையா? அதிலயே வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அது ஸ்டோரி சொல்லிட்டு, அந்த குரங்கு வந்து அந்த விதைய புதைச்சு வைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு, அது மரமா வரல அப்படின்னும்போது, மாங்கொட்டை அப்படின்னும்போது, அது வந்து இவருக்கு அட்டாக் ஆயிடுச்சுன்னு. அவங்க பொதுவா ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கட்டுறது கைமண் அளவு ஒரு ஸ்டோரிய சொல்லிட்டு, மாரல் ஸ்டோரிய சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கட்டுறது கைமண் அளவுன்னு இவர் சொன்ன பாயிண்ட்ட தான் எடுத்து வச்சு சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல தான் அறிவாளின்னு நீங்க நெனச்சுக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு. இல்ல மத்தவங்களுக்கு தெரியலன்றதுனால அது தப்பில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இது இது வந்து இவங்களுக்கு பெர்சனல் அட்டாக்குன்னு இப்போ வர்ஷினி மேடம் ஸ்டூபிட்ன்னு சொன்னோனே அவருக்கு எப்படி உரைச்சிருச்சோ, அன்னைக்கு அறிவாளின்னு சொன்னதும் அவருக்கு அப்படிதான் இருக்கு. ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கா? உங்களுக்கு மட்டும் தான் டிக்னிட்டி இருக்கா? எனக்கு தெரியல. இதுக்கு வந்து ஜால்ரா போடுறதுக்கு அருண் அந்த டாஸ்க்ல கேப்டன்சியா இருக்காருன்னும்போது, வைஸ் பிரின்சிபலா இருக்காருன்னும்போது, அவர் வந்து 2 ரோலையும் ப்ளே பண்றதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாருன்னு தான் சொல்லணும். 2 ரோல் வந்து தெரிஞ்ச ரோல். தெரியாத இன்னொரு ரோலு, பாய்ஸ் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோங்கிறது இருக்குல்ல. கேப்டனாவும், வைஸ் பிரின்சிபலாவும். அத தான் இங்க ஸ்ட்ராங்கா ஜாக்லின் கிட்ட வந்து அருண் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். இந்த விஷயம் இப்படி 2 பேர் கான்வர்சேஷன் இப்படி ரொம்ப பெருசா போயிட்டுருக்கும்போது, எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி இல்லாம இங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. ஜாக்லின்க்கு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, வர்ஷினி, மஞ்சரி எல்லாமே ஒரு சைடு கேர்ல்ஸு. அவங்க டாஸ்க்காக விளையாடினாலும், கேர்ல்ஸ் சைடுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ. ஸோ, இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்பவே டீப்பா போகும்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 24/7ல இன்னும் நெறைய பெருசா போயிருக்கு. 1 ஹார்ல நம்மளுக்கு வந்து ஜாக்லின் சைடு மட்டும் இருந்தத தான் காட்டியிருக்காங்க. அருண் அங்க ரொம்ப நெறைய பேசியிருக்காரு. நான் சொன்ன மாரி சிவகுமார், ஜெஃப்ரி இல்லாம அதில வந்திருக்காங்க. மஞ்சரியும் பேசியிருக்காங்க. ஆனா ஜாக்லினோட நெகட்டிவ் அவங்க அவங்க செஞ்சத மட்டும் காட்டினா, அவங்க மட்டும் இரிட்டேட் பண்ற மாரி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வெளில ஒண்ணு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிபி டீமும் இதில என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஏன் அப்படி பண்றாங்க? ஜாக்லினும் விஜய் டிவி ப்ராடக்ட் தாங்க. தீபக்கும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். நீங்க சேவ் பண்ணணும்னு நெனச்சா 2 பேருக்குமே சேஃபா வந்து நீங்க ப்ளே பண்ணணும். இல்ல 2 பேரோட பிளஸ், மைனஸ் 2த்தையும் போடணும். அது என்ன நீங்க ஒன் சைட் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ரிவ்யூவர்ஸும் நெறைய பேர் இப்படியே தான் பேசுறாங்க. ஜாக்லின் வந்து வேணும்னே கன்டென்ட் கிரியேட் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, அருண் கேட்டது சரி அப்படின்னா, நீங்க வந்து ஒண்ணு முழுசா பார்த்துட்டு பேசுங்க. இல்ல தெரியலன்னா பேசாதீங்க. 2த்துக்கும் நடுவுல ஒரு பொண்ண கார்னர் பண்றதே ஒரு ஒரு என்ன சொல்றது? பிபி டீம் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஹோஸ்ட் ஒண்ணு பண்றாரு. அப்புறம் உள்ள டாஸ்க்ன்னு குடுத்தாலும், இது வந்து பிக் பாஸ் தான் சொல்லி அவங்கள செய்ய சொன்னதே இந்த சீக்ரெட் டாஸ்க்கு. அப்போ அந்த பொண்ணு இந்த மாரி வந்து ஒரு டென்ஷன வந்து ஹேண்டில் பண்ணுதுன்னும்போது, பிக் பாஸும் இந்த இடத்துல வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணல. மேபி இதுக்கப்புறம் சர்ப்ரைஸா எங்கேயாச்சும் பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ நம்ம இதோட கன்டினியூஷன நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ.